தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 97 மானம். குறள் எண் 964. தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், தலையில் இருக்கும்போது உயர்வாக பேணி வளர்க்கப்பட்டிருந்தாலும் தலையை விட்டு கீழே விழுந்து விட்டால் மதிப்பாரற்று போகின்ற மயிர் போல மனிதர்களும் தங்கள் நிலை மாறி இழிவுற்றால் தேடுவாரற்று போவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான பொருள், என்னதான் நம் தலைக்கு மேல் குடியிருக்கும் முடி என்பது வெட்டியவுடன் கீழே விழுந்து எதற்கும் மதிப்பில்லாதாக மாறுவதைப் போல மனிதர்களும் தன் குணத்தை மாற்றி மற்றவர்களிடம் எதிர்மறையாக நடந்து கொண்டால் யாரும் மதிக்காதவராவே மதிப்பில்லாமல் வாழ்வர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.